வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் சீரக தண்ணீரில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. நம்ம எப்போதுமே காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் டீ, காஃபி, பாலெல்லாம் எடுத்துக்கிறோம். இது நம்மளுடைய செரிமான மண்டலத்துக்கு ஆரோக்கியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆரோக்கியம் கிடையாது அப்படின்றத நீங்கள் முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா டீ, காஃபி, பால் எல்லாமே எனர்ஜி ட்ரிங்க்ஸ். இதை நம்ம உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரமோ அல்லது 15 நிமிடங்களோ கழிச்சு தான் நம்ம எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது நம்ம சாப்பிட்ட உணவுகளை செரிமானம் செய்வதற்கு ஒரு எனர்ஜி ட்ரிங்காக இருக்கும். ஆனால் அதை நம்ம காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கொள்வது நம்முடைய பசியை கட்டுப்படுத்தி உடல்ல நம்முடைய உணவுகளை எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவை கட்டுப்படுத்தி பல்வேறு விதமான தீங்குகளை விளைவிக்கும். அப்ப காலையில வெறும் வயிற்றில் நம்ம எதை எடுத்துக்கலாம்னு கேட்டீங்கன்னா சீரக தண்ணீரை எடுத்துக்கொள்ளலாங்க. இதுதான் உங்களுக்கு ஆரோக்கியம். அதுக்கு நீங்க இரவு தூங்குறதுக்கு முன்னாடி காலையில நீங்க என்ன பண்ணணும்னா அந்த இரவு தூங்குறதுக்கு முன்னாடி குடிக்கக்கூடிய நீர்ல சீரகத்தை ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்ததுக்கு அப்புறம் அதனுடைய அந்த சீரக தண்ணீரை நீங்க வெதுவெதுப்பான சூட்ல எடுத்துக்கொள்ளணுங்க. அது மாதிரி எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன, அதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மருத்துவ நன்மைகள் என்னென்ன அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம். அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்க தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களை, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரிக்கக்கூடியதுங்க நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய சீரக தண்ணீர். ஸோ சீரகம் பொட்டாசியம் மற்றும் இரும்பு சத்துக்கான சிறந்த மூலமாக இருக்குங்க. இது உங்களுடைய உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குவதற்கு உதவிகரமாக இருக்கு. மேலும் இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகம் இருக்கு மற்றும் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகளையுமே இது கொண்டு இருக்கு. ஸோ இது தொற்று நோயை உண்டாக்கக்கூடிய பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடுவதற்கு உதவிகரமாக இருக்கு. இது தவிர சீரகத்தில் மெக்னீசியம், கால்சியம் போன்ற பல்வேறு தாதுக்களுமே இருக்கு. மேலும் ஏராளமான விட்டமின்களான விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்துக்கள் இது எல்லாமே இருக்கு. ஸோ இது தொற்று நோய்களை தடுக்கிறதுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும். இதுக்கு நம்ம பச்சை மற்றும் முழு சீரகத்தை பயன்படுத்தணுங்க. வறுத்த அல்லது பொடியாக இருக்கக்கூடிய சீரகத்தை பயன்படுத்தணும் அப்படின்னா அதன் மூலமாக சில ஊட்டச்சத்துக்களை நம்மளால இழக்க நேரிடும். ஸோ இப்போ நீங்கள் அதனால முழு சீரகத்தை பயன்படுத்தி அந்த சீரகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களையும் குணப்படுத்திக்கலாம். புதுசாக எந்த விதமான நோய்களுமே நம்மை தாக்காத அளவுக்கு நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம். அலர்ச்சி எதிர்ப்பு விளைவு கொண்டதுங்க சீரக தண்ணீர். ஸோ ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் கொண்டதுக்கு அதில் நாள்பட்ட நோய்களினுடைய அபாயத்தை தீர்க்கக்கூடிய அந்த பிரச்சனை நமக்கு அந்த சால்வ் ஆகிடும். அதாவது நாள்பட்ட நோய்களினுடைய அபாயத்தை நம்ம தீர்த்து கொள்ளலாம். அந்த பிரச்சனை சால்வ் ஆகிடும். இப்போ சீரக தண்ணீரில் தைமோகுவினோன் என்ற சக்தி வாய்ந்த ரசாயன கலவை இருக்குங்க. இது கல்லீரல் அலர்ச்சியிலிருந்து பாதுகாக்குது மற்றும் ஒட்டுமொத்த கல்லீரல் ஆரோக்கியத்திற்குமே உதவிகரமாக இருக்கு. சீரக தண்ணீரினுடைய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் அந்த அலர்ச்சிக்கு எதிரான விளைவுகள் வயிறு தொடர்பான வயிற்று மந்தம், வயிற்று வலி போன்ற பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சரி பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. சீரக தண்ணீரில் இருக்கக்கூடிய ஸ்பாஸ்மோட்டிக் எதிர்ப்பு பண்புகள் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய் பிடிப்பை குறைக்கிறதுக்கு பெண்கள் அவங்களுடைய அந்த மாதவிடாய் காலத்தில் சீரக தண்ணீரை அளவாக உட்கொள்வது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. மிக குறைந்த அளவு எடுத்துக்கொண்டாலுமே உங்களுக்கு மருத்துவ நன்மைகள் கிடைக்கும். அது ரத்தப்போக்கெல்லாம் உங்களுக்கு சரி பண்ணிட்டு வலி எல்லாம் சரி பண்ணும். ஸோ நமக்கு ஏற்படக்கூடிய இந்த நாள்பட்ட நோய்களினுடைய பிரச்சனை இருக்குங்களா, அந்த நாள்பட்ட நோய்களுடைய பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்கு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் சீரக தண்ணீர் நமக்கு கொடுக்கும். வெதுவெதுப்பான சீரக தண்ணீரெல்லாம் நம்ம குடிக்கும்பொழுது உடல் உள்ளுறுப்புகளில் ஏற்படக்கூடிய வீக்கங்கள் எல்லாத்தையுமே நம்ம குறைக்கிறதுக்கு அது உதவிகரமாக இருக்கும். செரிமானம் மற்றும் வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்தக்கூடியதுங்க சீரக தண்ணீர். சீரக தண்ணீர் உங்களுடைய வயிறு ஆரோக்கியத்திற்கு மிகவும் நன்மை பயக்கும். செரிமானத்தை உங்களுக்கு மேம்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ இது உங்களுடைய வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்தக்கூடிய கார்போஹைட்ரேட், குளுக்கோஸ் மற்றும் கொழுப்பை உடைக்கும் என்சைம்கள் போன்ற சேர்மங்களை சுரக்குவதற்கு உதவிகரமாக இருக்கும். இது கல்லீரல்ல பித்த அமிலங்களுடைய உற்பத்தி செயல்முறையை துரிதப்படுத்துகிறது மற்றும் கொழுப்புகளினுடைய செரிமானத்திற்கு உதவிகரமாக இருக்கு. கூடுதலாக சீரக தண்ணீர் குடல் இயக்கத்தை உங்களுக்கு மேம்படுத்துது மற்றும் அஜீரணம், வீக்கம், அமிலத்தன்மை போன்ற பிரச்சனைகள் உங்களை விடுபடுவதற்கு ஹெல்ப் பண்ணுது. ஏன்னா சீரக தண்ணீர்ல சக்தி வாய்ந்த வாயு எதிர்ப்பு ரசாயனங்கள் இருக்குங்க. சீரக தண்ணீர் எலுமிச்சை ஜூஸ் கலந்து நீங்க போறீங்கன்னா வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்கலாம். அதிக கலோரிகள், தேவையில்லாத கொழுப்பு படிவுகள் எல்லாம் கரைத்து உங்களுக்கு வேண்டிய எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி நீங்க எரித்துக் கொள்ளலாம். கட்டுக்கோப்பான உடலமைப்பு கிடைக்கும். செரிமானமும் ஆரோக்கியமாக இருக்கும். எந்த விதமான செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளுமே உங்களுக்கு ஏற்படாது. ஆரோக்கியமான மற்றும் இளமையான சருமத்தை பெறுவதற்கு நீங்க சீரக தண்ணீர் எடுத்துக்கொள்ளலாங்க. சீரகம் அந்த கால்சியம், பொட்டாசியம், மேங்கனீஸ் மற்றும் செலினியம் போன்ற தாதுக்களை கொண்டு இருக்குங்க இல்லையா. ஸோ இது சருமத்தினுடைய புத்துணர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்கும். இந்த ஊட்டச்சத்துக்கள் அனைத்துமே உங்களுடைய சருமத்தில் தெளிவான மற்றும் ஆரோக்கியமான பளபளப்பை பெறுவதற்கு ஹெல்ப் பண்ணும். மேலும் சீரக தண்ணீரில் ஏராளமான விட்டமின் இ சத்து இருக்கு. இது முன்கூட்டிய வயதை தடுக்கக்கூடிய ஆக்சிஜனேற்ற பண்புகளை கொண்டிருக்கு. வழக்கமாக நம்ம ஒரு கிளாஸ் சீரக தண்ணீர் குடிக்கிறதால நம்மளுடைய சருமத்தில் தோன்றக்கூடிய சுருக்கங்களை நம்ம வராமல் தாமதப்படுத்த முடியும். அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் சீரக தண்ணீர் எடுத்துக்கொண்டீங்கன்னா அந்த ஃபேஸ் எல்லாம் சுருக்கம் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் அந்த சீரக தண்ணீர் ஃபேஸ் பேக் மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். மஞ்சள் மற்றும் சீரக தண்ணீர் கலந்த கலவையை ஃபேஸ் பேக் மாதிரி பயன்படுத்தி
பயன்படுத்துனீங்கன்னா பளபளப்பான பொலிவு உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும், ஆரோக்கியமான சருமம் கிடைக்கும். முகப்பொருவை நீக்கக்கூடியது மற்றும் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களை எதிர்த்து போராடக்கூடியதுங்க சீரக தண்ணீர். அதுக்கான காரணம் என்னன்னா, சீரகத்தில் வந்து பல பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் இருக்குங்க. ஸோ இது வந்து பருக்களை ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடுவதற்கு உதவிகரமாக இருக்கும் மற்றும் முகப்பொருவை அளிக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். மேலும் ஃபியூச்சர்லையுமே நம்மளுடைய முகத்தில் எந்த வெடிப்புகளையும் வராமல் தடுக்கிறதுக்கும் குணப்படுத்துறதுக்குமே சீரக தண்ணீர் உதவிகரமாக இருக்குங்க. ஸோ ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்றது என்னன்னு நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது தீங்கு விளைவிக்கக்கூடிய செல்கள், நச்சுக்கள், இதையெல்லாம் நம்மளுடைய உடலில் நுழைந்து நமது சருமத்தினுடைய புரதத்தை வந்து உடைக்கும். இது கரைகள் மற்றும் தளர்வான சருமத்தை ஏற்படுத்தும். அப்போ சீரகம் வந்து ஒரு உணவு நார்ச்சத்து, இது நம்முடைய உடல்ல இருந்து நச்சுக்களை வந்து எளிதாக நீக்குது. சீரகத்தின் வந்து சூட்டை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பானம் அப்படின்றதால இது அளவுக்கு அதிகமாக பருகுவதை வந்து நீங்க தவிர்க்கணுங்க. அளவாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே முகப்பொருட்கள், கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள், வயதான சுருங்கிய தோல் அமைப்பு, கோடுகள், கரைகள் கொண்ட மாசு மறுவடைந்த சருமமெல்லாம் இல்லாமல் மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். முடியை ஆரோக்கியமாக வைக்கக்கூடியதுங்க சீரக தண்ணீர். ஸோ சீரக தண்ணீரில் பல பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள், அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் இருக்குங்க. இந்த சீரக தண்ணீரை நீங்கள் குடிக்கிறது உங்களுடைய உச்சம் தலையினுடைய ஆரோக்கியத்தை பெரிதும் மேம்படுத்திக் கொள்வதற்கு உதவிகரமாக இருக்கும். சீரக தண்ணீரில் புரோட்டீன் மற்றும் கார்போஹைட்ரேட்டுகள் இருக்குங்க. ஸோ இது வந்து முடி வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்கும். முடியை வந்து வேர்களில் இருந்து ஆரோக்கியப்படுத்தும். அதாவது முடியினுடைய வேர்க்கால்கள் வரைக்குமே சீரக தண்ணீர் அதை பலப்படுத்துறதால முடி உதுதலும் நம்ம கட்டுப்படுத்திக்கலாம். முடி கொட்டுறது, முடி பலம் இழந்து போகிறது, வேர்க்கால்கள் வரைக்கும் பலம் இல்லாமல் இருக்கிறதுல சரி பண்ணிட்டு வேர்க்கால் வரைக்கும் பலமாக வைத்துக் கொள்ளலாம். இளநரை ஏற்படுவது, பித்தநரை ஏற்படுவது, பேன் மற்றும் பொடுகு தொலை ஏற்படுவது, இது எதுவுமே உங்களுக்கு வந்து இருக்காது. அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பை நீங்க சீரகத்தண்ணீர் எடுத்துக்கொள்ளும் போது பெறலாம். உங்களுடைய தலைமுடிக்கு சீரகத்தண்ணீரை நீங்க பயன்படுத்தினீங்க அப்படின்னா ஈரப்பதத்தால் அடிக்கடி ஏற்படக்கூடிய முடி உதிர்வை குறைத்து முடியை வந்து உங்களுக்கு சீரகத்தண்ணீர் மென்மையாக மாற்றி கொடுக்குங்க. இப்போ சப்போஸ் உங்களுக்கு டேண்ட்ரஃப் எல்லாம் இருக்கு அப்படின்னா அந்த பொடுகை எதிர்த்து போராடுவதற்கு சீரகத்தண்ணீரில் உங்களுடைய தலைமுடியை வந்து நீங்க நல்லா கழுவணும். ஸோ அந்த மாதிரி வாஷ் பண்ணீங்கன்னா அதை வந்து கிளியர் பண்ணிக்கலாம். அடர்த்தியான கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பு இதனால் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியதுங்க சீரக தண்ணீர். இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுல சீரகம் வந்து பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கொண்டிருக்கு, அதாவது நேர்மறையான விளைவை கொண்டிருக்கு அப்படின்றத மருத்துவ நிபுணர்கள் தெரிவிக்கிறாங்க. ஸோ சீரக தண்ணீர் ஒரு இயற்கையான ஆக்சிஜனேற்றம் மற்றும் இதயத்தை பாதுகாக்கிறது மட்டும் இல்லாமல் பல இதயம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்கும் மிகவும் உதவிகரமாக இருக்கு. சீரக தண்ணீரை வந்து குடிக்கிறது இதய தசைகளை வந்து வலுப்படுத்துறதுக்கும், கொலஸ்ட்ராலுடைய அளவை குறைக்கிறதுக்கும் மற்றும் கொழுப்பு சத்துக்கள் சேர்வை தடுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி செய்வதன் மூலமாக இதய அடைப்பு, மாரடைப்பு மற்றும் இரத்த உறைவு போன்ற பிரச்சனைகளுடைய ஆபத்து கணிசமான அளவில் உங்களுக்கு வந்து குறைக்கப்படுது. சீரக தண்ணீரில் காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கிறது நமக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் அகற்றப்பட்டு ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டம் இதயத்துக்கு செல்லும். இதன் மூலமாக இதய துடிப்பும் சீரான அளவில் இருக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற உங்களுக்கு எந்த விதமான பக்க விளைவுகளும் ஏற்படாது. ஸோ இதயத்தை பன்மடங்கு பலம் பெற வைத்துக் கொள்ளணும் அப்படின்னா சீரக தண்ணீர் வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ரத்த சோகை பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு நீங்க சீரக தண்ணீர் வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா சீரகத்தில் வந்து இரும்பு சத்து நிறைந்திருக்குங்க. சீரக தண்ணீர்ல இரும்பு சத்து வந்து நிறைந்திருக்குங்க. ஸோ இது வந்து ரத்தத்தில் ஹீமோகுளோபின் உருவாவதற்கு தேவையானது. மேலும் இது நம்முடைய உடல்ல முழுவதுமாகவே ஆக்சிஜனை கொண்டு செல்வதற்கு அவசியம். அப்போ குறைந்த ஹீமோகுளோபினுடைய அளவுகள் சோர்வு, பலவீனம், தலை சுற்றல், இந்த மாதிரி ரத்த சோகைக்கான பல அறிகுறிகளை வந்து வழிவகுக்கும் இல்லையா. அப்போ நீங்க சீரக தண்ணீரை தவறாமல் குடிக்கிறது இந்த அறிகுறிகளை வந்து நிர்வகிக்கிறதுக்கும் சிகிச்சை அளிக்கிறதுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஸோ ரத்த சோகை நோயாளிகள் வந்து சீரக தண்ணீரோட கலந்து கருப்பு எல் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பல அதிசயங்களை உங்களால் பார்க்க முடியும். ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய அந்த அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், அந்த நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படும். மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் சோர்வு, உடல் பலவீனம், கடுமையாக உடல் வந்து வலிக்கிறது, ரெஸ்ட் எடுத்தாலும் சரியாகாமல் இருக்கிறது, கவனமின்மை, இந்த அறிகுறிகள் எதுவுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீரக தண்ணீர் எடுத்துக்கொள்ளும் போது இருக்காது. ஸோ இது போல ரத்த சோகைக்கான அறிகுறிகள்லாம் எதுவும் ஏற்படாமல் நலமோடு நம்ம இருக்கணும் அப்படின்னா இரும்பு சத்து வளமான அளவில் இருக்கக்கூடிய சீரக தண்ணீர் எடுத்துக்கொண்டு அந்த அறிகுறிகள் எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணிக்கிறோம். ஏன்னா இரும்பு சத்து பெறும்போது தான் ரத்த சிகப்பணுக்கள் அதிகரிக்கப்படும். அப்போ தான் ஹீமோகுளோபினுடைய கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும், போதுமான அளவுக்கு ஆக்சிஜன் சப்ளைவும் நமக்கு இருக்கும். ஸோ சீரகத்தை எடுத்துக்கொண்டு இந்த உடல்நல குறைவுகளை நீக்கிக் கொண்டு உடல்நலத்தை ஆரோக்கியமாக பராமரித்துக் கொள்ளுங்கள், நலமாக வாழுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவை மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.